நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாலா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், அட்டகாசமா இருக்கேன். எஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போட வேண்டிய நாள் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியா இருக்கும்ல. எஸ், இந்த மகிழ்ச்சியான தருணங்களோடவே நமக்கு அதுக்குள்ள போயிடலாம். ஒரு குட்டி பையன், ரொம்ப துருதுருன்னு வாலு பையன், சரியா? அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப சுட்டித்தனம் பண்றான். அவங்க அப்பாவெல்லாம் அவனால ஃபேஸ் பண்ண முடியல. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சுறாரு. அவங்க தாத்தா வர்றாரு, பேரங்கிட்ட பேசுறாரு. என்னடா நீ ரொம்ப சுட்டியா இருக்கியாமே, அப்படி வாழ்தனமா இருக்கியாமே அப்படின்னு. தாத்தா, இந்த வயசுல நான் வாழ்தனமா இல்லாம எப்படி இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இல்லப்பா, சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப தப்பாலாம் பண்றான், ஆனா சொல்லி கொடுத்தா திருப்பி திருத்திக்க மாட்டான் அப்படின்னு. விட்ரா, என்கிட்ட சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு நாள் பூங்காக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பையனை. அப்புறம் நீ என்ன, நான் தாத்தா என்ன சொன்னாலும் செய்வியாப்பா அப்படின்னா, செய்யறத தாத்தா சொல்லுங்க. இல்லை, இந்த சின்ன செடி இருக்கு பத்தியா, அதை போயிட்டு பிடுங்கி எரிய முடியுமா உன்னால? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை பிடுங்கி எறிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த செடியோட கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை போய் பிடுங்கி எறிய முடியுமானா அதையும் செய்யறான். அது அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு, அதையும் செய்யறான். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு பெரிய மரம் இருக்கு, அதே மாதிரி இதையும் பிடுங்கி எறியடா அப்படின்னா, தாத்தா இவ்வளவு பெரிய மரமா, எப்படி தாத்தா? என்னால முடியாதே தாத்தா அப்படின்னா, அதே மாதிரிதான் இப்போ நீ சின்ன வயசுல செய்யற சின்ன சின்ன தீய பழக்கம் அப்படின்றது நீ பெருசாக பெருசாக அது பெருசா இந்த மாதிரி மரம் மாதிரி வளர்ந்து நிற்கும்பா. அப்போ உன்னால அதை தவிர்த்துட்டு வெளியே வாடான்னா உன்னால வர முடியாது. ஸோ இப்பவே சின்ன சின்ன தவறு செய்யறப்போ வீட்டுல இருக்கவங்க சொல்றப்போ அதை கண்டிச்சுன்னா கேட்டுக்கோ அப்படின்னு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேரனும் தாத்தாவும் கிளம்பிடுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு பாடமா எடுத்துக்கணும். சின்ன வயசுல நம்ம சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். ஆனா அந்த குழந்தை பெருசாகிறப்போ அது பெரிய தவறுகள் செய்வதற்காக நிலை ஏற்படும். ஸோ சின்ன வயசுலயே அதை பிடுங்கி எறிவது நல்லது. விஷயமா தான் சொல்லியிருக்காங்களே, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. அப்போ இது ரெண்டுல எதை செய்யறோம்? தவறை ஈஸியா திருத்திக்கலாம், தப்பை ஈஸியா திருத்திக்க முடியாது. நாம தான் மனசு வச்சு அதை திருத்தி விட முயற்சிக்க வேண்டும். இல்லைன்னா அது பெரிய மரமாக மாறிவிடும். சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். புதூர் நகர்தனை அன்புடன் ஆளும் எங்கள் புனித லூசியாவே, தஞ்சமென வந்தோ தயவுடன் காப்பா.
தரிசனம் நம்ம பார்த்துட்டோம், சிறப்பான பாடலை நாம் கேட்டோம். எஸ், இந்த ஒரு கண்டுகளிப்போடவே நம்ம இந்த நாள் நம்ம ஆரம்பிக்கலாம். ஜோ, கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். இந்த தளம் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இறை மக்கள் காத்துட்டு இருப்பாங்களே, அந்த வகையில் இன்னைக்கு நாள் நம்ம என்ன மெசேஜ் வந்து ஷேர் பண்ண போறோம்? ஸோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னா, நம்முடைய தேசிய அளவில் வந்து நம்முடைய தேசிய கல்வி நாள், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதே மாதிரி மாணவர்களுடைய உலக மாணவர்கள் தினம் அப்படிங்கிற தினத்தை இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் மாணவர் எல்லோருமே மாணவர்கள் தான். எல்லாருமே வந்து பள்ளி செல்லக்கூடியவங்களோ கல்லூரி செல்லக்கூடியவங்களோ மட்டும் மாணவர்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கூட மாணவர்கள் தான். நாள்தோறும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நாம பெரியவங்க இருந்து கற்றுக்கிறோம், நம்முடைய குழந்தைகளிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வழிப்போக்கர்கள் எல்லாரிடமிருந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ நம்ம ஒரு மாணவர் தான் எல்லாருமே. அப்போ அந்த மாணவர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் நான் ஒரு நல்ல மாணவன். நம்ம மாணவர்னு எல்லாரையும் சொல்லிக்கலாம், ஆனா நல்ல மாணவன் சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அந்த மாணவர்கள்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருந்தா தான் அவங்க நல்ல மாணவர், சிறந்த மாணவர். அந்த குவாலிட்டிஸ் என்ன, இன்னைக்கு எனக்குள்ளே அந்த குவாலிட்டிஸ் இருக்குதா செக் பண்ணி பார்த்துப்போம். அப்போ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, முதல் விஷயத்துல நிறைய பேர் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன், டிசிப்ளின், ஒழுக்கம். சொல்லிட்டு வர சொல்றாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இப்போ ஒரு மாணவரோட டிசிப்ளின் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், மீறக்கூடாது. அந்த விதிகளை இன்னைக்கு நம்ம மீறுவோம். நம்ம நிறைய நேரங்கள் சாலை விதின்னு எடுத்துக்கிட்டா நம்ம மீறாத விதிகளே கிடையாது. அப்போ அப்படி இருக்கல நான் எப்படி நான் ஒரு சிறந்த மாணவன் நல்ல மாணவன் இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன அவுட். சோ அப்போ அந்த விதிகளை பின்பற்றுதல், மதிப்பு அளித்தல், ஆசிரியர்களுக்கான மதிப்பை கொடுக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று தொகுப்பு ஒன்று கேட்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலம் நன்றாக இருந்தது, அந்த காலம் தான் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லிட்டே வரும்போது, அன்றைய காலங்களில் நடந்த எல்லா விஷயத்தையும் இன்சிடென்ட்டே அழகா கவிதை நேரத்தில் சொல்லப்போம். தமிழ் ஆசிரியர்கள் தன்னிகரற்று விளங்கினார்கள். அப்போ தமிழ் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்களாலே எங்க தன்னிகரற்றவர்களாக என்ன பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அந்த ஆசிரியருக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அவர் படிச்சிருக்கிறாரு, படிச்சு ஒரு என்ன பண்ணுவார், கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. ஆனா இன்னைக்கு அத்தகைய நிலையில நம்ம ஆசிரியர்களை வச்சிருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு பையனை அடிச்சிட்டாங்க, என் குழந்தைய அடிச்சிட்டாங்கன்னா உடனே ஆசிரியர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்கிறோமே தவிர, நீ என்ன தப்பு பண்ண, எதனால ஆசிரியர் உன்னை அடிச்சாங்க ஏன்னு கேட்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் கையில் வகுப்பறையில் பெரும்படி வாங்காத மாணவன் நாளைய உலகத்தில் இந்த சமுதாயத்தில் காவல்துறையினர் கையினால் பெரும்படி வாங்க நேரிடும். இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அப்போ அந்த டிசிப்ளின், ஒழுக்கம், ஒரு மாணவர்கள் விஷயம், விதிகளை ஃபாலோ பண்ண சொல்றாங்களா, விதிகளை ஃபாலோ பண்ண வேண்டும், மரியாதையை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இல்ல அப்படின்னா நான் ஒரு நல்ல மாணவன், சிறந்த மாணவன் சொல்லிக்க முடியாது. எஸ், நான் ஒரு நல்ல ஒரு மாணவனா அப்படின்றத இன்றைய நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. கடவுளின் செயல்களுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடம் இருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான்
எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடம் இருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி சொல்லிவிடலாம். அவ்வளவுதான் இந்த திருப்பாடலுடைய மொத்த அர்த்தம் என்று சொல்லலாம். அதில் பார்க்குற முதல் வார்த்தை நம்பிக்கை, 2வது வார்த்தை அமைதி. இந்த 2 வார்த்தைகளையும் தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போன்று சொல்லப்பட்ட ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலை அப்படியே படித்து பார்க்கிற பொழுது ஒரு காற்றாற்று வெள்ளம் ஓடுவதைப் போல இந்த திருப்பாடலானது ஓடுகிறது. அல்லது இந்த உலக பொருட்களானது இந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி ஓடி மறைகிறதோ அதுபோன்று ஓடி மறைந்து விடுகிறது என்பதை தெளிவாக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். காற்றாற்று வெள்ளம் எந்த திசையிலே எப்பொழுது தொடங்கியது எப்பொழுது முடிந்தது தெரியாது. ஆனால் அது ஓடிய சுவடுகள் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அதை போன்றால் இந்த உலக பொருட்களும். இன்றைக்கு நாம் வாங்குகிற பொருட்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு 10 நாள் காத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லதாக, கொஞ்சம் நல்ல மாற்றுத்திறனோடு நாம் பெற்றிருக்கலாமோ என்கிற ஒரு எண்ணம் வருகிற அளவிற்கு இந்த உலகமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த திருப்பாடல் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த உலக பொருட்கள் காற்றாட்டு வெள்ளம் போல் ஓடி மறைந்துவிடும், ஆனால் என்றும் வாழும் இறைவன் இருக்கிறார். நாம் பெற்ற பேறு என்ன என்று சொன்னால் அந்த இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் மட்டுமே நமக்கு அமைதியை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்து அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அக் என்கிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு மட்டுமே என்று பொருள் இருக்கிறது. நம்ம எதற்கெல்லாம் மட்டுமே என்று பயன்படுத்துகிறோமோ அதில் கடவுள் மட்டுமே மிக உயர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது கற்பாறை, மீட்பு, கோட்டை என்கிற இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையிலே அமைதி அவருக்கு நிறைவாக இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்? ஒரு சாதாரண வார்த்தைகளான கற்பாறை, மீட்பு, கோட்டை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அன்றைய சூழ்நிலைக்கும் சரி இன்றைய சூழ்நிலைக்கும் சரி இது ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு வலிமையான வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு சுதந்திரமான வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு விடுதலையான வார்த்தையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி மீட்பை அடைவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்கு இந்த திருப்பாடலானது ஊற்றுகிறது. இந்த திருப்பாடல் கொடுக்கிற சக்தியானது நம்முடைய சக்திக்கு மேலானது. என்னென்னு சொன்னால் இது இறை சக்தியை வெளிப்படுத்துகிறது. இந்த திருப்பாடல் கொடுக்கிற வலிமையானது நம்முடைய உடல் வலிமை விட, மன வலிமை விட பன்மடங்கு மேலானதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது அது இறை வலிமையை சுட்டி காட்டுகிறது. நமக்கு இருக்கிற பாதுகாப்பு ஒரு சாதாரணம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு இந்த அரணாக கோட்டையாக இருந்து பாதுகாத்த அந்த மதில் சுவர்கள் தான் அவர்களை பாதுகாத்தது. அதைவிட மேலான பாதுகாப்பு ஆண்டவரிடம் இருக்கிறது. அப்படி இந்த பாதுகாப்புக்குள்ள அந்த கோட்டைக்குள்ளாக இருக்கிற பொழுது சுதந்திரம் இருக்கிறது. ஒருவேளை அந்த கோட்டை விட்டு தப்பி சென்றால் விடுதலை அவர்களுக்கு இல்லை, சுதந்திரம் இல்லை என்பதையே இந்த திருப்பாடல் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி அவர் அனைத்தையும் சொல்லிய பின்பு என் நெஞ்சே அமைதி என்கிற இந்த வார்த்தைகள், அவ்வளோ என் நெஞ்சை அமைதி கொள் அல்லது அமைதி என்கிற இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது நம் நெஞ்சம் என்றைக்காவது அமைதியாக இருந்திருக்கிறதா?
சிந்தித்து பாருங்கள். நம் உள்ளம் அமைதியாக இருந்திருக்கிறதா? கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவோம், வெளியில் அப்படியே அமைதியாக இருப்போம், ஒன்றுமே இருக்காத போல், ஒன்றுமே பேசாத போன்று இருக்கும். ஆனால் உள்ளுக்குள், நம் மனதிற்குள், நம் நெஞ்சுக்குள்ளாக எவ்வளவு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த இசைக்கருவிகளாம் இசைக்கிற பொழுது ரொம்ப உயரமான சத்தத்தோடு இசைப்பார்கள். மிக சத்தமாக எந்த அளவுக்கு சத்தத்தோடு வாசிப்பார்களோ அதை விட சத்தமானது நம்முடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்குமானால் நம் நெஞ்சம் ஒருபோதும் அமைதியாக இருந்ததில்லை. ஆனால் அந்த அமைதியை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி அவர் நமக்கு அமைதியை கொடுக்கிற பொழுது அவருடைய மேன்மையை நாம் பாராட்டுகிறோம். அந்த மேன்மை என்ன, அந்த மேன்மை எங்கிருந்து வருகிறது, அந்த மேன்மை எப்படி நமக்கு கிடைக்கிறது சொல்லி பார்க்கிற பொழுது அவருடைய மீட்பு தான் அந்த மேன்மையாக இருக்கிறது. இந்த மீட்புக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மீட்பை நோக்கி நாம் வழி நடத்துகிறோம். அவர் தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே அந்த மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகளை பற்றி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் ஒரு பல்லவியாக சில இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நம்பிக்கையை எடுத்து சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. நான் கொண்ட நம்பிக்கையை என்னுடைய தலைமுறைக்கும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்நாளும் இந்த திருப்பாடலானது நம்பிக்கையின் பாடலாக எதிரொலிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை மிக அருமையாக நாம் மட்டுமே, கடவுள் மட்டுமே, நாம் மட்டுமே கடவுளுடைய உரிமை சொத்து என்கிற அந்த ஒரு உன்னதமான பேறு பெறுகிற ஆற்றலை இது நமக்கு கொடுத்திருக்குது. எனவே நம்முடைய காற்றாட்டு வெள்ளம் போல் ஓடி மறைகிற அல்லது அழிந்து போகிற இந்த உலக பொருட்களை நம்பி நாம் வீண் போகாமல் என்றென்றைக்கும் அழியாமல் ஊற்று நீரை போன்று சுனை நீரை போன்று சுவையாக இருக்கிற ஆண்டவரை மட்டுமே நாம் நினைவில் கொள்வோம். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எந்நாளும் உம்மை மட்டுமே பின்தொடர்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை தாரும். உம்மிடம் மட்டுமே அமைதி உண்டு, உம்மிடம் மட்டுமே பெருமை உண்டு, உம்மிடம் மட்டுமே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்த வேண்டும், உம்மிலே நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஆசையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி வாழ்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை பொழிந்து நீர்தாமே எங்களுடைய கற்பாரையும் கோட்டையும் கேடயமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ்கிற வல்லமை பொழிந்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டுட்டோம். அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நல்ல மாணவனுக்குரிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஒரு நல்ல மாணவனா இருந்தா அதிகமாக கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக எனக்கு நேரம் போகல, எனக்கு பொழுது போகல அப்படின்றதுக்காக அந்த கேள்விகள் இருக்கக்கூடாது. நான் புதிதாக கற்றுக்கொண்டேனா அந்த கேள்வியின் வழியாக அப்படின்றது தான் அந்த மாணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸோ அந்த வகையில அவனுடைய பல கேள்விகள் பல பதில்களை அவனுக்கு தரும். அப்போ அந்த மாதிரி கேள்விகளை ஆசிரியரிடம் எழுப்பலாம். கண்டிப்பாக. ஏன்னா கேள்வியின்றி எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஆர்வமின்றி சாதனை இல்லை அப்படின்னு சொல்லி எமர்சன் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வம் எனக்கு கிடைக்கக்கூடிய விடையை நான் என்ன பண்ணணும், பரிசீலிக்கணும். அதை நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறதுனா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கிடையாது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு வந்து இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்த உடனே அதை பற்றி நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு வந்து கடைகளில் வேலை செய்கிறவங்களாம் இங்கே குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லுங்க. சினிமா துறையில் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, நடிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்கள மட்டும் என் குழந்தை நட்சத்திரம்னு சொல்கிறீங்க, அவங்க குழந்தை தொழிலாளர்கள் நீங்க தானே சொல்லணும். அப்ப இதை மேலோட்டமா நம்ம கேட்ட உடனே ஆமால நியாயம் தானே அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனா அதுல பின்னாடி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க கஷ்டப்படுறவங்க, குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தை அவங்க வந்து நிர்வகிக்கணும், ஏதோ ஒரு பண தேவை காரணமா என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு அடிமட்ட நிலையில போய் வேலை செய்யக்கூடிய தள்ளப்படக்கூடிய சூழல், வயதை தாண்டின வேலையை செய்யக்கூடிய ஒரு தள்ளப்படக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. அவங்க யாரும் விரும்பி என்ன பண்றதுல போறதில்ல. ஆனா சினிமா துறையில அப்படி கிடையாது. அதுல அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்றாங்க, விருப்பப்பட்டு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு இங்க கஷ்டப்படக்கூடிய கஷ்டம் அங்க இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவங்க நடிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அவங்கள நல்லா ட்ரீட் பண்றதுக்கும் அங்க சூழல்கள் ரெண்டுமே வேற வேற சூழல். அப்ப ரெண்டையும் நீங்க எப்படி ஒரே பேர்ல கொண்டு வருவோம்? பல நேரங்கள் நம்முடைய நியாயப்படுத்தல் என்பது இப்படிதான் இருக்குது. ஆண் பெண் சமத்துவம் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல சொல்லுவோம். அப்ப அந்த ஆண் பெண் சமத்துவம்னா எல்லாத்துலயும் என்ன பண்றது, சமத்துவம் தான். கியூல நிக்கிறப்ப மட்டும் ஐயோ பாவம் பெண்கள் முன்னாடி கியூல இடம் கொடுங்கன்னு சொல்றது, அப்ப எந்த விதத்துல அது சமத்துவமாக மாறும் இல்லையா? இது போல நம்ம அந்த ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வத்தோடு கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வி எல்லா விஷயத்தை நான் எப்படி கேட்கிறேன், நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், அவங்க சொன்னா நான் என்ன பண்றேன் கரெக்டா தான் இருக்கும்னு ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் அங்கே கேள்வி கேட்டு அந்த கேள்வினால் பிறக்கக்கூடிய ஞானம்
அதுதான் ஒரு மாணவனுக்குரிய அழகு. அந்த குவாலிட்டி இன்னைக்கு என்கிட்ட இருக்குதா யோசித்து பார்ப்போம். அந்த மதிப்பு என்கிட்ட இருக்கா பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 15 புனித அவிலா தெரசா. ஸ்பெயின் நாட்டிலுள்ள அவிலா பகுதியில் வாழ்ந்த அலென்சோ செபதே பியாட்டிஸ் தே அகுமதா பெற்றோருக்கு கிபி 1515 ஆண்டு மார்ச் 28 நாள் பிறந்தார் அவிலா தெரசா. தெரசா செபதே தே அகுமதா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் புனித அகஸ்தினார் துறவிகளிடம் கல்வி கற்றார். புனித எரோனிமுஸின் கடிதங்களை வாசித்த இவருக்கு துறவற வாழ்வினில் ஈர்ப்பு ஏற்பட கிபி 1535 ஆண்டு அவிலாவில் இருந்த கார்மெல் மடத்தில் சேர்ந்து அருட்சகோதரியானார். தன் ஆன்மாவில் இறைவனை முழுமையாக தேடத் தொடங்கிய இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சியளித்து உரையாட தன் ஆன்மீக வாழ்வின் அனுபவங்களை நிறைவாழ்வின் வழி, ஆன்மாவின் கோட்டை என்ற 2 நூல்களாக எழுதினார். தம் சபையிலிருந்த ஒரு சில சகோதரிகள் சபை ஒழுங்குகளை மீறுவதையும் ஜெப வாழ்வில் அக்கறையின்றி இருப்பதையும் கண்ட அவிலா தெரசா ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி அளித்து கார்மெல் சபையினை சீர்திருத்தும்படி கூறினார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில் புனித சிலுவையோவானின் உறுதுணையோடு கிபி 1562 ஆண்டு ஆகஸ்ட் 24 நாள் சீர்திருத்த கார்மெல் சபையினை தொடங்கிய அருட்சகோதரி அவிலா தெரசா புதிய விதிமுறைகளை கட்டமைத்து அருட்சகோதரிகளை வழிநடத்தினார். சீர்திருத்தப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி 32 கார்மெல் துறவற இல்லங்களை தோற்றுவித்த அருட்சகோதரி அவிலா தெரசா கிபி 1582 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 நாள் விண்ணகம் சென்றார். அன்பு மட்டுமே அனைத்திற்கும் ஈடாகிறது என்று மொழிந்து அனைவரிடத்திலும் நல்லுறவு கொண்ட அருட்சகோதரி அவிலா தெரசாவினை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 ஆண்டு புனிதராக உயர்த்த திருத்தந்தை 6 பவுல் இவரை திருச்சபையின் முதல் பெண் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித அவிலா தெரசாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தனிமனித ஒழுக்கத்தினை கடைபிடித்து நற்பண்புகளில் சிறந்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். மிக சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்ம மாணவர்கள் தினத்துல மாணவர்களுக்கான அந்த பட்டியல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல மாணவன் அப்படி சொல்லிட்டு எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன சொல்ல? ஸோ அடுத்தது என்னன்னா, மாணவர்களிடம் இருக்க வேண்டிய நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல பண்பு என்ன அப்படின்னா கடின உழைப்பு. அந்த கடின உழைப்பு அப்படின்னு சொல்றப்போ எனக்கு டிஃபால்ட்டா பேரறிஞர் அண்ணாவுடைய வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும் அப்படின்னு சொன்ன விஷயம். அதாவது இது இருந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம் கிடையாது. கண்டிப்பாக 100% அந்த வெற்றி என்பது கிடைக்கும். அந்த கடின உழைப்பு, அந்த கடின உழைப்புனா நம்ம நிறைய மாங்குன்னு வேலை பார்க்கறதுலாம் கிடையாது. காலைல நான் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும், அது எனக்கு கஷ்டமா இருக்குது, அதை நான் செஞ்சேன்னா அதுதான் கடின உழைப்பு. அது 1 நாள் 2 நாள் இல்ல, தொடர்ச்சியாக. அதான் விடாமுயற்சி, அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்கள் எல்லாரும் நான் ஜிம்முக்கு போறேன், நான் உடலை ஏற்றுவதற்கோ இல்லை உடலை குறைத்துக் கொள்வதற்கோ ஏதோ நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா அந்த உத்வேகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜிம்முக்கு போவோம். உத்வேகத்தை காட்டிலும் இங்க கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷனை விட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதுதான் அது மாற்றங்களை விளைவிக்குமே தவிர
எனக்கு உத்வேகம் இருக்குது, நான் 2 நாள் செஞ்சேன் 3 நாள் செஞ்சேன்னா அந்த உத்வேகம் போனதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சொயின்னு போயிட வேண்டியது. எதையும் நான் செய்யலைன்னா அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப அந்த கடின உழைப்பு, விடாமுயற்சி இது என்கிட்ட இருக்கணும். அந்த பண்பை கொண்டு இருப்பவர்கள் தான் நல்ல மாணவர்கள். கண்டிப்பா ஒரு தனி மனிதனுக்கு மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கணும். தொடர்ந்து பேசலாம் ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம். உடல் எடை குறைப்பு நிலையத்திற்கு போனான் அவன். அறிவிப்பு பலகை அவனை வரவேற்றது. உடலை குறைக்க இங்கே 2 வகை சிகிச்சைகள் இருக்கின்றன. சாதாரண வகை, அரிய வகை. சாதாரண வகைக்கு கட்டணம் $100, 10 நிமிட பயிற்சி. அரிய வகை கட்டணம் $200, 5 நிமிட பயிற்சி. பலகையை பார்த்தான், சாதாரண வகைக்கே போனான், பணத்தை கட்டினான். கட்டிய வேகத்தில் அவனை ஒரு சாதாரண அறைக்குள் தள்ளி மூடிவிட்டார்கள் பணிப்பெண்கள். உள்ளே அறையில் ஆங்காங்கே தட்டுமுட்டு ஜாமான்கள் தாறுமாறாய் சிதறி கிடக்க, அரைகுறை ஆடையோடும் போதையேற்றும் விழிகளோடும் வரவேற்றால் ஓர் அழகு மங்கை. சல்லாப புன்னகையோடு சவால் விட்டாள். எங்கே 10 நிமிடத்தில் என்னை தொட்டுவிடுங்கள் பார்க்கலாம். கூசியாகி போனான் நம்ம பைய. ஆஹா, இப்படி ஒரு இனிப்பான $100க்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பா? அவ்வளவுதான். அடுத்த நொடியில் அவளை வெறியோடு துரத்த ஆரம்பித்தான். அவன் ஓட, இவள் வெகுவாய் ஓட, அவன் பாய்ந்தோட, அவள் படுபாய்ந்தோட, இவன் மயக்க பார்வையோடு துரத்த, அவள் மர்ம பார்வையோடு விலகி ஓட. சாபாஸ், சரியான போட்டி. இப்படியே ஓட ஓட 10 நிமிடங்களும் பறந்தோட 10வது நிமிடத்தில் கதவு பட்டக்கென திறக்கப்பட, பிடிபடாமலேயே வெற்றி புன்னகை வீசியபடி விடைபெற்று விட்டாள் அழகி. பயிற்சி முடிந்து விட்டது, நீங்கள் போகலாம். வியர்க்க விறுவிறுக்க தோல்வியுற்று நின்றான் அந்த அழகன். ஆனால் அதை ஒரு குசியான தோல்வியாக எடுத்துக்கொண்டான். வெளியே வந்தவன் யோசித்தான், இச்சித்தான். சாதாரண வகை சிகிச்சையே இப்படி என்றால் அரிய வகை சிகிச்சை எப்படியோ? உடனே முடிவு செய்தான். அந்த வகையையும் பார்த்துவிட விரும்பினான். $200 பணம் கட்டினான். கட்டிய வேகத்தில் அவனை ஓர் அரிய வகை அலங்கார அறையில் தள்ளிவிட்டு பூட்டிவிட்டார்கள் பணிப்பெண்கள். பெருங்கனவோடு உள்ளே பார்த்தான் அந்த அழகன். அங்கே அதே போலவே அறையில் ஆங்காங்கே தட்டுமுட்டு சாமான்கள் சிதறி கிடக்க, ஆடை எதுவுமே அணியாமல் வெறிகொண்ட பார்வையோடு முன்னம்பல் 3ஐயும் மேலுதட்டுக்கு வெளியே தூக்கி காட்டிய அழகோடு வரவேற்று நின்றது. எதிர்பார்த்த பெரும் பேரழகி அல்ல, ஒரு வெறி சொறி நாய் பல்லை இழித்து கொண்டு அங்கே நின்றது. அவனை கண்டதுதான் தாமதம். அது அவனை துரத்த ஆரம்பிக்க, உயிரை கையில் பிடித்தபடி இவன் பாய்ந்தோட பறந்தோட ஆரம்பிக்க, விளையாட்டு ஆரம்பமானது. 4 கால் பாய்ச்சலில் நாய் ஓட, 8 கால் பாய்ச்சலில் மனிதனோட. ஷபாஸ், சரியான போட்டி. $200க்கு இவ்வளவு பெரிய சோதனையா என்று ஓடினான் 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 ஓடினான், மரணத்தின் வாசலுக்கே ஓடினான். அப்படி அங்கே ஒரு யம தர்ம விளையாட்டே படு கோலாகலமாக அரங்கேறிக் கொண்டிருந்தது. 5வது நிமிடத்தில் கதவு பட்டாரென திறக்கப்பட்டது. 2 மடங்கு வியர்க்க விறுவிறுக்க, உயிரை கையில் பிடித்தபடி வெறிநாய் தொட்டு விடாமலேயே வெறி நாயிடம் வெற்றபடி அறைக்கு வெளியே வந்து தொப்பென விழுந்தான் வெற்றி திருமகனாய். புன்னகையுடன் அவனை பார்த்தார்கள் பணிப்பெண்கள். எப்படி இந்த அசாதாரண வகை சிகிச்சை? வாய்ப்பு உன்னை துரத்துவது முக்கியம், அதேபோல் நீ வாய்ப்பை துரத்துவது முக்கியம். அதிலே வாய்ப்பு உன்னை தொட்டாலும் நீ வாய்ப்பை தொட்டாலும் கோலாகல கொண்டாட்டம் தான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்வில் நாம் நல்ல மாணவராக இருக்க வேண்டுமே, ஆனால் நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு நல்ல மாணவனா இருக்கணும் அப்படின்னா பி ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுதான். ஒரு வகுப்பறையில ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க டீச்சர் அப்படின்றப்போ கண்டிப்பா அங்க இன்ஸ் கொடுப்பாங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னுவாங்க, இல்ல இந்த வீக்குக்குள்ள நீங்க இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துருங்கன்னுவாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, என்னடா இது கிளாஸ்க்குள்ள வந்தாலே வள பேசிட்டே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியும்.
ஆனால் எப்பொழுது அந்த ஆர்கனைஸ்டு வந்து நம்ம கரெக்டா செய்யறோமோ அன்னைக்கு நம்ம ஒரு நல்ல மாணவனா ஃபியூச்சர்ல திகழ்வோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது சொல்லும்போது எங்க முதுகலை படிக்கிறப்ப எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ரதின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள நாங்க ரூல்ஸ் ரதி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். மொபைல் ஃபோன், ஆமா மொபைல் ஃபோன்ல பேர் எப்படி பதிஞ்சோம் ரூல்ஸ் தான் இன்னமும் பதிஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல அவ்வளோ ஆர்வம், அவங்க அதுல கரெக்டா இருப்பாங்க. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா சப்மிட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம் சொல்லி சில நேரம் நமக்கு கடுப்பாயிரும். அவங்க எக்ஸாம் சொல்லி அந்த ப்ரொஃபஸரே மறந்துருப்பாரு, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. சார் ஆமா, இது என்னது பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கிளாஸ்ல, அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாரும் ஆப்பு வச்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. இது சில நேரங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அந்த டைம்ல மட்டும் நான் சொல்றேன், நான் ப்ரிப்பேர் பண்ணாத டைம் அமைதியா இருக்கேன்னா அது பிரச்சனை. அப்படி கிடையாது, எப்பவும் கரெக்டா அவங்க படிச்சிருக்காங்க, படிக்கல, எனக்கு நாள் சொல்லியிருக்கீங்க நான் இன்னைக்கு படிக்கல. ஸோ அதுதான் அவங்களுடைய இதுவே ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இந்த ஒரு பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கனைஸ்டா, ஓகே இன்னைக்கு நாள் இதை செய்ய சொல்லியிருக்காங்க, இது என்னோட படிக்க வேண்டிய நேரம், இது என்னோட விளையாட வேண்டிய நேரம், இதை நான் ஆடி மகிழ்ந்து கழிந்திருக்க வேண்டிய நேரம். ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டா அந்தந்த நேரத்தில் என்ன பண்ணணும், செய்யக்கூடிய அந்த ஆர்கனைஸ்டா இருந்தேன்னா நான் ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவுடைய போதனை இறை ஆட்சியை மையப்படுத்திய போதனையாக இருந்தது என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவுடைய போதனை இறை ஆட்சியை மையப்படுத்தியதாக, இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை கொண்டதாக இருந்தது. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2 முதல் 6 முடிய உள்ள இறை வாக்குகளில் நாம் வாசிக்கின்றோம். யோவானுடைய சீடர்கள் வந்து கேட்குறாங்க, வர இருப்போர் நீர்தாமா, நீர்தான் மெசியாவா? அப்போ அதற்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார்? 4வது இறைமொழி 11:4, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றார்கள், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றார்கள், தொழுநோயாளர்கள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இறையாட்சி, இறையாட்சியை மையமாக கொண்ட போதனையாக இயேசுடைய போதனை இருந்தது, இயேசுடைய செயல்பாடுகள் இருந்தன. இன்றைக்கு பாருங்கள், இறையாட்சியை மையப்படுத்திய நற்செய்திக்கு பதிலாக செல்வத்தை மையப்படுத்திய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பலருக்கும் இது தெரிவதில்லை. அதற்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செல்வத்தை மையப்படுத்திய நற்செய்தி. நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க, செல்வந்தல்லா வந்து விடுவீர்கள், நீங்கள் கோடீஸ்வரா வந்துடுவீங்க, நீங்கள் வறுமைப்படுறீங்களா, இயேசுவை போற்றுங்க, நீங்கள் பணக்காரர்கள் ஆயிடுவீங்க என்றெல்லாம் போதிக்கப்படுகின்றன. இயேசுவுடைய பெயராலே போதனைகள் நடைபெறுகின்றன. அதைத்தான் செல்வத்தின் நற்செய்தி, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்று நாம் அழைக்கிறோம். இயேசு அத்தகைய நற்செய்தியை போதிக்கவில்லை. அவர் இறையாட்சியை, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, இறையாட்சியை போதித்தார். யோவான் நற்செய்தி 3:31 நாம் வாசிக்கின்றோம், மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சார்ந்தவர். மண்ணுலக சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். எனவே இயேசு விண்ணுலகை சார்ந்தவை பற்றி பேசினார், விண்ணுலக மதிப்பீடுகளை பற்றி பேசினார். மண்ணுலக மதிப்பீடுகளை பற்றி அவர் பேசவில்லை, செல்வத்தை பற்றி பேசவில்லை, பதவியை பற்றி பேசவில்லை. இதெல்லாம் தேவையில்லை என்று இயேசு கூறினார். ஆனால் இயேசுவுடைய போதனையே சிலர் திரித்து மாற்றி செல்வத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள், பதவியின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இயேசுடைய போதனை இறையாட்சியை மையப்படுத்தியதாக இருந்தது. காரணம், இயேசு விண்ணிலிருந்து வந்தவர், விண்ணை பற்றியே பேசினார். மண்ணுலகை சார்ந்தவர்கள் மண்ணுலகு பற்றி பேசுகிறார்கள். நல்ல ஆளுமைகள் இறையாட்சியின் மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறார்கள். இயேசு இறையாட்சியின் மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் ஒரு நல்ல மாணவனாக நான் இருக்கேனா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு இன்றைய நாள் பதில் கண்டிப்பா தேடி தரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன பண்ணும்? ஸோ அடுத்ததா இருக்க வேண்டிய பண்பு என்ன அப்படின்னா, லிசன் அட்டென்டிவ்லி.
அதாவது ரொம்ப அட்டென்டிவா கஷ்டம் கிளாஸ்ல. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதனுடைய அதிகபட்ச கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன் எவ்வளோ நேரம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 வினாடிகள் தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அந்த 30 வினாடிகளுக்குள்ள மைண்ட் எங்கேயோ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தான் திரும்ப அந்த கரண்ட் பொசிஷனுக்கு என்ன ஆகுது வருது. ஸோ ஒளியை காட்டிலும் வேகமாக உள்ளது மனிதனுடைய மனது. இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு விண்வெளிக்கு என்ன பண்ணும் போயிட்டு வந்துடும் ரிட்டர்ன் அடுத்த செகண்ட்ல. ஸோ அப்போ அப்படிப்பட்ட சூழலிலும் கூட நான் அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய வண்ணம் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அதை நான் ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் 2 வகையானது இருக்குது. ஒன்று வெளிப்புறத்துல இருந்து என்னை தொந்தரவு செய்யக்கூடிய ஒன்று, அது கேட்கக்கூடிய சவுண்ட்ஸாக இருக்கலாம், வரக்கூடிய ஸ்மெல்ஸாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் பேசக்கூடிய ஏதாவது விஷயமா இருக்கலாம், அந்த டிஸ்ட்ராக்ஷன். இன்னொன்று எனக்குள்ள இருந்தே வரக்கூடிய விஷயங்கள், நானே ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் அவங்க முழுசா சொல்றதுக்கு முன்னாடி குறுக்க பாஞ்சு வேற ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்பதாக இருக்கலாம். ஸோ இப்படி எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் என்ன சொல்ல வராங்க, அதில் எனக்கு புரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன, புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓகே, புரியலன்னா அதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன. ஸோ இதுதான் அட்டென்ஷன், அந்த நம்ம ஒரு ஃபுல் அட்டென்டிவாக உட்காந்து லிசன் பண்ணக்கூடிய. முதல் இடத்தை பிடிக்கும் மாணவர்கிட்ட போய் கேட்குறப்போ அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் இதுவாக தான் இருக்குமே. அன்னைக்கு பாடத்தை நான் நினைக்க முடிச்சிருவேன், அதே மாதிரி வகுப்புல மிஸ் கிளாஸ் நடத்துறப்போ என்னுடைய கவனம் முழுவதும் அந்த வகுப்புல மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது. இது நம்மளும் வந்து பயிற்சி செய்து கொள்ள வேண்டும், மாணவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக்கு. நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. இன்னைக்கு வேர்ல்டு ஸ்டூடெண்ட் டே, உலக மாணவர் தினம். இந்த நாளில் ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டிய, அதுவும் நல்ல மாணவனிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க. அதாவது பயிற்சி செய்வது அப்படின்றது மிக மிக நல்லது ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மாணவனா இருக்க அந்த ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வாழ்க்கை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வகுப்பில் என்ன நடக்கிறது அப்படின்றத அவங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அதை வந்து பயிற்சி செய்தாலே போதும். ஒரு மேக்ஸ் வந்து ஒரு சம் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கலையா, அது வந்து சால்வ் ஆகலையா அப்படின்னா அதை நம்ம போட்டு பார்க்குறப்போ ஐயோ எனக்கு வந்து இது ஆகலை, எனக்கு ஆன்சர் வரல அப்படின்ட்டு அதை அப்படியே அந்த இடத்துல கை விடுறது தான் நம்ம அதிக மாணவர்கள்கிட்ட காட்டுறோம், பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் அது தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். எதனால எனக்கு மட்டும் இதுக்கு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை நம்ம போட்டு 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 பார்க்குறப்போ அது கண்டிப்பாக ஒரு நாள் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த பயிற்சி அப்படின்றது ஒரு நல்ல மாணவன் கிட்ட இருக்க வேண்டும். ரெகுலர் ப்ராக்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு கணித ஆசிரியர் ராஜா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்தார். அப்போ எங்களுக்கு வந்து பொது தேர்வுக்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட 10-20 முறைக்கு மேலே நாங்கள் முழு எக்ஸசைஸையும் அந்த பொது தேர்வு எழுதின மாதிரி எங்களுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ எக்ஸாம்ஸ் என்ன பண்ணாரு வச்சாரு. அந்த எக்ஸாம்ஸில் யாரெல்லாம் சென்டம் எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவார், பாராட்டுவார், ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாரு. ஸோ அப்போ நிறைய பேர் எங்கள் கிளாஸில் கிட்டத்தட்ட 2 செக்ஷன் சேர்த்து 80 பேர் நாங்கள் இருந்தோம். அப்போ அதில் நானும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஒரு 6-7 மாணவர்கள் எங்களை ஏதாவது ஒரு மார்க்கில் என்ன பண்ணிடுவோம் விட்டுருவோம். 99, 100 ஒரு தடவை கூட எடுத்தது. அப்போ எங்களுக்கே ஃபெட்டப் ஆயிடுச்சு, நம்ம எங்கே எடுக்க போகிறோம், நம்மளாம் முடியாது. அப்போ எங்க கூட கங்கை குமார்னு ஒரு தம்பி ஃப்ரெண்ட் ஒருத்தர் படிச்சாப்ல, அவர்னால நம்ம எக்ஸாம் எழுதி என்ன மச்சான் பண்ண எப்படி இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு மார்க்ல என்ன பண்ணிடுவோம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்க ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிட்டோம். அப்போ கூட இருந்த குமாரேசன் ஒரு நண்பர் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம், நம்ம இந்த எக்ஸாம் எப்படியாவது ஒரு டைமாவது நம்ம 100 எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் எங்களால் என்ன பண்ண முடியல, அந்த எக்ஸாம்ல 100 எடுக்கவே முடியல. பொது தேர்வு வந்துருச்சு, பொது தேர்வு போய் எழுதிட்டு வந்தாச்சு. எழுதிட்டு வந்து நாங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கிறோம், ஓகே இதில் வந்து நம்ம 100 மார்க் என்ன பண்ணிடுவோம் எடுத்துருவோம், இது வரைக்கும் எடுக்காது அப்படின்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாம்ல. ஆனால் அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு இந்த எக்ஸாம்ஸ் முடிச்சோன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் செக் பண்ணுவாங்க டீச்சர்ஸோட போய் இதெல்லாம் ஆன்சர். அதில் ஆன் பார்த்தா நாங்கள் யாரெல்லாம் ஏற்கனவே 99 எடுத்துருந்தோமோ எல்லாருமே அதில் ஒரு 1 வேர்டு வந்து இவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் பிரகாரம் தப்பு. ஐயோ போச்சா, இதுலயும் 100க்கு 1 மார்க் போச்சா அப்படின்னு. அப்போ நாங்க சொல்றோம் நீ எதுக்கு இந்த ஆன்சர் எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க எல்லாம் ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தா நாங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ் பிரகாரம் வரப்போ அந்த 4 1 வேர்ட்ஸ்ல நாங்க எழுதின ஆன்சர் வந்து கரெக்டா இருக்குது. அவங்க சொல்ல கால்குலேஷன்ஸ் பிரகாரம் அந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன்ஸ், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்க போடுறப்போ ஒரு ஆன்சர் வருது, அவங்க ஒரு ஆன்சர் ஃபாலோ வருது, கடைசி ரிசல்ட் எங்களுக்கு வருது. நாங்க எல்லாமே மென்டலி ப்ரிப்பேர்ட், நம்ம வந்து இதோட சென்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் வந்து 99 நாங்க எடுத்தோமோ நாங்க எல்லாரும் அதுல யாரெல்லாம் சென்டம் எடுத்தாங்களோ அவங்க. இந்த பிராக்டிஸ் நம்ம தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டிருந்தப்போ அப்போ வேணா வெற்றி கிடைக்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமாக வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். எஸ், அதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாமா? மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கான ஒரு வழியை இதோ பொன்வாய் அருளப்பர் என்று அன்போடு நாம் அழைக்கும் புனித ஜான் கிறிசோஸ்டம் நமக்கு இன்று சொல்லிக் கொடுக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், riches are not forbidden, but the pride of them is. அதாவது செல்வம் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல, செல்வத்தால் தற்பெருமை கொள்வது தடை செய்யப்பட்ட ஒன்று. நண்பர்களே, கிராம பகுதிகளிலே இப்படி ஒரு சொல்லாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். 4 காசு சம்பாதிச்ச உடனே அவன் தலகணம் பிடிச்சி அலையிறான் பாரு என்று அந்த ஒரு சொல்லாடல். அப்படி என்றால் ஒருவனுக்கு செல்வம் கொஞ்சம் சேர்ந்தவுடனே அவன் அதனால் தற்பெருமை கொண்டு நான் பெரிய செல்வந்தன், எல்லாரும் என்னை பாருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பாணியிலே வாழ்வது, நடந்து கொள்வது நாம் பார்க்கின்ற ஒரு காட்சி. இதோ புனித ஜான் கிறிசோஸ்டம் தனது மறையுரையிலே மிகவும் வன்மையாக இதை கண்டித்து இப்படி சொல்லுகிறார், செல்வம் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, இல்லை இல்லை என்னிடத்தில் செல்வமே இருக்கக்கூடாது, அது தடை செய்யப்பட்டது அல்ல. செல்வம் இருக்கலாம், அதை பயன்படுத்தலாம். ஆனால் உனக்கு செல்வம் சேர்ந்த பிற்பாடு அதனால் நீ தற்பெருமை கொண்டு அந்த தற்பெருமையோடு நீ வாழ்வாய் என்று சொன்னால் அது தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆம் நண்பர்களே, நமக்கு செல்வம் சேர்வதும் அது நம்மை விட்டு அகன்று செய்வதும் உலகத்திலே நாம் பார்க்கின்ற ஒன்று. சில வாரங்களுக்கு முன்னால், மாதங்களுக்கு முன்னால் பெரும் செல்வந்தராக இருந்தவர்கள் இன்று ஒன்றுமில்லாத நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். எனவே செல்வம் ஒரு இடத்திலே சேர்வதோ ஒருவரிடத்திலே இருப்பதோ தவறில்லை. ஆனால் அந்த எனக்கு வந்து சேர்ந்ததால், அந்த செல்வத்தால் ஒருவர் தலைகணம் பிடித்து தற்பெருமையோடு வாழ்ந்தால் அது தடை செய்யப்பட்ட ஒன்று. எனவே வாழ்விலே மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டுமென்றால் செல்வம் இருக்கட்டும், ஆனால் அந்த செல்வத்தை பற்றிய எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது என்ற அந்த தற்பெருமை மனநிலை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு ஆன்மீக தலைவர் அழகாக குறிப்பிடுகிறார், செல்வம் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல, செல்வத்தால் தற்பெருமை கொள்வதுதான் தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்த கூற்றிலேக்கு முன்னால் நான் எப்படி இருக்கிறேன் என்று சிந்திப்போமா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு நல்ல மாணவனாக நான் திகழ வேண்டும் என்றால் சில நற்பண்புகள் எனக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன நற்பண்புனா மரியாதை செலுத்துவது. இந்த மரியாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மாணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்புல இந்த மரியாதை எல்லோருக்கும் மரியாதை செலுத்துவது. அது அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபலா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கூலோடைய ஸ்வீப்பரா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் பிரின்சிபலுக்கு நான் என்ன மரியாதையை கொடுக்குறனோ அதே மரியாதையை நான் துப்புரவு பணி செய்யக்கூடிய அந்த பணியாளருக்கோ இல்லை அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கோ. இப்போ எங்க ஸ்கூலுக்குலாம் போனா எங்க வாட்ச்மேன்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. பார்க்கறே இருக்கீங்களா, என்னடா படிக்கீங்க, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ஓய்வுல இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்பப்போ சில நேரங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வாட்ச்மேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை காட்டிலும் நம்மளை ஞாபகம் வச்சிருக்க ரீசன் என்ன, நம்ம அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பண்ணிருப்போம், கிரியேட் பண்ணிருப்போம், அவங்களுக்கான மரியாதை என்ன பண்ணிருப்போம், கொடுத்துருப்போம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. எத்தனை செட்டு அவங்க கடந்து அந்த மாணவர்கள் போயிருந்தாலும் இந்த பேட்ச் நாங்கள் 2008 வருஷம் பேட்ச் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கூட படிச்ச எல்லாரும் என்ன பண்ணிடுவாரு, கேட்டுருவாரு. அவங்க கூட அவன் இருந்தான், இந்த ஊருக்காரர் இருந்தானே, அந்த ஊருக்காரர் இருந்தானே, அவன் என்ன பண்றப்ப எங்க இருக்கிறான், அவன் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, எல்லா கதைகளும் என்ன பண்ணுவார், பேசுவார். அப்ப ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலா நம்ம கொடுத்ததுனால. அதாவது ஒரு மாணவனை வந்து மதிப்பெண்ணை காமிச்சு உயர்த்தி காட்டுறதை விட மதிப்புக்கும் மதிப்பெண்ணுக்கும் சிறந்தவன், சால சிறந்தவன் அப்படி சொல்றது உண்மையா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாணவனா நம்மளும் இருக்கலாம். தொடர்ந்து பேசுமை பார்த்த பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக இன்னும் ஒரு முறை உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குடியரசு தலைவர் எப்படி செயல்படுகிறார், அவருக்கு யார் ஆலோசனை கூறுகிறார் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அப்படி வருகின்ற நேரங்களில் சில நேரங்களில் சட்ட ரீதியான சிக்கல்கள் வரலாம். சட்ட ரீதியான புரிதல்கள் பல விஷயங்களுக்கு தேவைப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக சொல்லிக் கொடுத்து மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பில் இருப்பவர் தான் குடியரசுத் தலைவர்.
எனவே இந்த நாட்டில் மத்தியில் ஒரு தலைமை வழக்கறிஞரை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது. அவருடைய பெயர் தான் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கான தலைமை வழக்கறிஞர். அவருடைய வேலை என்ன அப்படி பார்த்தோன்னு சொன்னால் குறிப்பாக 3 வேலைகள். ஒன்று, இந்த நாட்டினுடைய அமைச்சரவை, அதாவது பிரதமர் தலைமையிலான இந்த அமைச்சரவை சட்ட ரீதியான சந்தேகங்களுக்கு பல நேரங்களில் அவை சரியான தெளிவில்லாமல் இருக்கிற பொழுது அவற்றுக்கான விளக்கங்களை கேட்கிற பொழுது அவற்றுக்கு சரியான சட்ட விளக்கங்களை சொல்லுகிற மாபெரும் பொறுப்பு இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞருடைய தோள்களில் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, குடியரசுத் தலைவர் தனக்கு ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு, தனக்கு ஏற்படுகிற பல நேரங்களில் புரியாமல் இருக்கிற சில விஷயங்களை இந்த தலைமை வழக்கறிஞர் வழியாகத்தான் அவர் கேட்டு தெரிந்து புரிந்து கொள்கிறார். அதன்படி சரியான விதத்தில் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு அவருக்கு துணை நிற்பதில் தலைமை வழக்கறிஞருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா நீதிமன்றங்களிலும், உச்ச நீதிமன்றம் உட்பட மற்ற நீதிமன்றங்களிலும் அவர் அரசுக்காக தன் பிரதிநிதியாக சென்று வாதாடுவதற்கான பொறுப்பும் அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய திட்டத்தை, அரசினுடைய தீர்மானங்களை மிக தெளிவாக டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள், அதை நீதிமன்றங்களில் பாதுகாப்பதற்காக உரிய முறையில் வாதாடுவதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞருக்கு கொடுத்திருக்கிறது. எனவே அரசினுடைய சார்பாக நீதிமன்றம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிற பொழுதெல்லாம் இந்த தலைமை வழக்கறிஞர் தான் அரசிற்காக சென்று வாதாடுகிறவர். அப்படிப்பட்ட பொறுப்பையும் சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள், குடியரசுத் தலைவர் இவர்களுக்கு சட்டத்தினுடைய விளக்கத்தை, பல சந்தேகங்களுக்கு தெளிவுகளை, பல விடைகளை கொடுக்கக்கூடிய இடத்திலும் இவர் இருக்கிறார். இவர் ஏறக்குறைய ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படுகிற அளவிற்கு உள்ள தகுதி படைத்த ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்திற்கு ஒருவரை நீதிபதியாக நியமிப்பதற்கு என்ன தகுதிகள் தேவையோ அத்தகைய தகுதி நிலை கொண்டவராக இருக்க வேண்டும். இப்போது இருப்பவர் இந்தியாவினுடைய 16வது தலைமை வழக்கறிஞர், அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவருடைய பெயர் வெங்கட் ரமணி என்பது. அவர் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற பாண்டிச்சேரியிலே பிறந்தவர் என்பது நமக்கெல்லாம் மிக ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். இவர்கள் சரியான விதத்தில் அரசுக்கு வழிகாட்ட வேண்டும். அதே போல அரசு தவறு செய்கிற பொழுது சுட்டிக்காட்டுகிற, இது தவறானது என்பதை சுட்டிக்காட்டுகிற பொறுப்பும் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அது சரியாக செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அதே போல நீதிமன்றங்கள் அரசு பற்றி சில கேள்விகளை கேட்கிற பொழுது நீதிமன்றங்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்கிற பொறுப்பும் இவர்களுடையது. அரசை பாதுகாப்பது என்பது ஒன்று, மாறாக அரசு குடிமக்களுடைய நலனுக்கு எதிராக சில சட்டங்களை, திட்டங்களை ஏற்றுகிற பொழுது அவற்றிற்கு நீதிமன்றம் உரிய விளக்கங்களை கேட்கிற பொழுது அரசின் சார்பாக நின்று மக்களுக்கு எதிராக நிற்பது தவறு. ஆனால் இவற்றில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், பல நேரங்களில் இத்தகைய அப்பாயின்மெண்ட்ஸ், இத்தகைய பணி நியமனங்கள் எல்லாம் சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் சார்பாக நடைபெற்று விடுவதால் அவர்கள் அரசினுடைய நலனை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்துகிறார்களே தவிர மக்களின் நிலை பாதுகாப்பதில் அதிக அக்கறை செலுத்துவதில்லை. முரண்பாடு அங்கே இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல தலைமை வழக்கறிஞர்களால் நல்ல தெளிவான விஷயங்களை அரசுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீதிமன்றத்திற்கும் நேர்மையான முறையில் பதில் சொல்ல முடியும். இந்திய நாட்டு மக்களினுடைய நலனை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுகிற பொழுது இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே நமக்காக, நம்முடைய நலனுக்காக அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு விஷயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை நம் எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம். உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நாள் தலைமை வழக்கறிஞராக உருவாகிற அளவிற்கு நீங்கள் வளர்த்திருங்கள் என வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உலக மாணவர் தினத்தில் ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டிய நல்ல நல்ல பண்புகள் என்னன்னு சொல்லி. கண்டிப்பா இந்த ஒரு பண்பு ஒரு நல்ல மாணவன் கிட்ட இருக்கணும், எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றத எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு உணர்வு அப்படின்றது இருக்கணும். ஒரு சாலை ஓரத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்குது, ஒரு விபத்து நடக்குது அப்படின்றப்போ ஒரு நல்ல மாணவன், அதாவது ஒரு நல்ல ஒரு குடிமகன் யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு பதறும், போயிட்டு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்ட்டு. அதே மாதிரி தான் பள்ளியிலும் படிக்கிறப்பவும் இதே ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, அது சக மாணவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், ஒரு
ஒரு தவறு நடந்து விட்டது, அது என்னால் தான் நடந்து விட்டது அப்படின்னு அந்த மாணவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து மற்றவங்க கிட்ட வந்து அது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம நிறைய நேரங்கள் இது வந்து மாணவன் அப்படிங்கிறப்போ நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, நான் தான் பண்ணேன்னு சொல்றோமா, ஏத்துக்கிறோமா, இல்ல இது காரணம் இவங்க இப்படி சொன்னதுனால தான் இருக்கிற, நீ ஏன் கோவப்பட்ட, அவங்க இப்படி வார்த்தை சொல்லிட்டாங்க அதனால தான் கோவப்பட்ட, மத்தவங்க மேல பழிய போடுறோமா, பேசிட்டே இருப்போம். கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் வகுப்பு வந்து படிக்கும்போது ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் போனது, வளனார் உயர்நிலை பள்ளிக்கு. நான் இப்போ 7th தான் நான் அங்கே போறேன். சரி. அப்போ ஹோட்டல் எக்ஸாம் லீவ் முடிஞ்சு போகணும். ஹோட்டல் எக்ஸாம்ஸ்ல வந்து எக்ஸாம் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுத சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு எழுதக்கூடிய பழக்கம் கிடையவே கிடையாது. நான் எழுதவே இல்லை. நானும் போயாச்சு கிளாஸ் மிஸ். அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஆமா. எழுதக்கூடிய பழக்கம் இல்லை. எழுதக்கூடிய பழக்கம் மீன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்லாம் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஹோட்டல் எக்ஸாம் லீவ்ல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்குலாம் ஆன்சர் எழுதிட்டு அசைன்மென்ட்ல செய்யற அந்த பழக்கம் இல்ல. அது எழுத மாட்டாங்க. எனக்கு அது எழுதுறதுக்கு ஏன்னா சாய்ஸ் எல்லாம் இல்லாம எல்லா கேள்விக்கும் பதில் எழுதணும், கை வலிக்கும், லீவ் உட்காந்து இது எழுதவான்னு சொல்லிட்டு எழுதவே மாட்டாங்க. எங்க அப்பா இதெல்லாம் யாராவது பார்த்துட்டு போறீங்க எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா எங்களுடைய ஆரோக்கிய மாரின்னு எனக்கு அந்த டீச்சர் பேர், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் எழுதலாம்னு சொல்லி கிளாஸ்ல இருந்து சொன்னாங்க. நம்ம அப்பெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஆளு. நான் தான் எழுதல அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணிட்டேன், எந்திரிச்சுட்டு அப்புறம் 1 by 1 கிளாஸ்ல எழுந்திப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எழுந்திரிச்சு. சரி எல்லாம் போய் வந்து ஆலமரத்துக்கு போங்க. எங்க ஸ்கூல்ல ஆலமரத்துக்கு போறது பனிஷ்மெண்ட் ஏரியா. நான் அப்பதான் அந்த ஸ்கூலுக்கு வெரி ஃபர்ஸ்டா போயிருக்கிறேன். எனக்கு அது தெரியாது அது பனிஷ்மெண்ட் ஏரியான்னு. எல்லாம் ஆலமரத்துக்கு போனோம். ஆஃபீஸ் ரூம் முன்னாடி அந்த ஆலமரம் இருக்கும். போயாச்சு எல்லாரும் போறக்கு, நீ போ நான் போன, ஒருத்தர் பின்னாடி தள்ளுறாங்க. நமக்கு அந்த ஸ்கூலை பத்தியே தெரியாது. நம்ம அப்பதான் போயிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஆளா முன்னாடி நின்று எல்லாருக்கும் முன்னாடி போறேன். எல்லாரும் என்னடா வாட்டுக்கு போறாங்கிற மாதிரி முணுமுணுக்குறாங்க. யாரும் சொல்லல. நானும் ஆலமரத்தடி போனோன்னு எல்லாரும் ஆலமரத்துல முட்டி போட்டாங்க. நான் என்னடா இன்னும் அவர் யாருமே ஒன்றும் சொல்ல, இவங்க முட்டி, நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்புறம் உள்ள போய் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, HM ரூம்குள்ள போயிட்டு HM சார்ட்ட போய், சார் இந்த மாதிரி 7th A செக்ஷன்ல இருந்து வரும், எக்ஸாமுக்கு இது எழுத சொன்னாங்க, எழுதல, எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்படியா சார், நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்படி எழுதிக்கிட்டே குனிச்சு சொன்னாரு. சார் நானும் தான் சார் எழுதல, நானும் அவங்கள ஒருத்தன் தான் அப்படின்னா, அங்க கிளர்க் டீச்சர் மத்த 2-3 ஸ்டாஃப் இருந்தாங்க. எல்லாருமே டக்குன்னு இப்படி டர்ன் பண்ணி பார்ப்பாங்க தெரியுமா, அப்படி டர்ன் பண்ணி பார்த்தா இவர் எழுதிட்டு இருந்தார். நிமிந்து பார்த்தாரு. பார்த்துட்டு நீயும் போ அப்படின்னாரு. நானும் போய் அங்கே நின்றுட்டு இருக்கிற, முட்டி போடலை. இவர் அம்மா உள்ள இருக்கையில பசங்க வெளியே கமெண்ட்ரி சொல்றாங்க, டே மச்சான் வாட்சை கழட்டிட்டாரா, மச்சான் சட்டை பட்டன் ஃபுல்லாக எனக்கு மடிச்சு விட்டாரா, மச்சான் சாட்டை கம்பெனி எப்படிங்கிறாங்க இவங்க உள்ளுக்குள்ள. எனக்கு ஒண்ணுமே தோணலை. வெளியே வந்து என்ன எதுனே கேட்கல, அடிதான். அடிச்ச அடியில நான் நின்றுட்டு இருந்தோம். நானும் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிட்டேன்னா முட்டி போட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள், இது நான் பண்ண தப்பு, இதை நான் செஞ்ச சரி அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. தவறா இருந்தா அதை என்ன பண்ணிக்க போறோம், திருத்திக்க போறோம். நல்லதா இருந்தா அதை ஃபாலோ பண்ண போறோம். அவ்வளவுதான். பொறுப்பு ஏத்துக்கல அடிதான். கண்டிப்பா ஜாயினும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில பேரோட தோட்டம் வந்து ஒரு ஏரியை ஒட்டுன இடத்துல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு விவசாயமும் விளங்காது. சரிங்களா? ஒரு ஈரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எந்த விவசாயத்தையும் முழுமையாக இடங்கி பண்ண முடியாது. அதில் இம்சை வந்து அடுத்த இம்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சதுக்கப்புறம் மண் கல் மாதிரி ஆகிடும். காஞ்ச நேரத்தில் கல் மாதிரி இருக்கும். அல்லது அப்போவும் ஒரு சில நேரம் அடி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். கீழே அடி ஈரம் இருந்துக்கிட்டு இருக்கும், 1/2 அடி 3/4 அடி ஆழத்தில். ஆனால் மேலே பார்க்க கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் ஒரு நெல் போட முடியாது, வாழை போட முடியாது. அப்படி ஒரு இம்சையை கொடுக்குற ஒரு நிலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான விவசாயம் வந்து வசம்பு விவசாயம். இந்த வசம்போட அடிப்படை என்ன? கோரைக்கிழங்கு மாதிரிங்க. தரையிலேருந்து 1/2 அடி ஆழத்துக்கு கீழே தான் அந்த கிழங்கு இருக்கும். வசம்பு கீழே இருக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய ஈரத்தை தாங்கி வளரக்கூடியது அந்த வசம்பு. காய்ந்த நேரத்துலையும் அடி ஈரத்தால் பாதிக்கப்படாமல் வளரக்கூடிய வகையிலான பயிர் வந்து வசம்பு. குறைஞ்சபட்சம் ஒரு வருட பயிருங்க அது. அசால்ட்டாக 6 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபாய் வரையிலும் லாபம் தரக்கூடிய பயிர் வசம்பு. கிழங்கு தான் நடவு பண்ணுறோம். நடவு பண்ணுறப்ப அது நம்ம வளர்ப்பு முறையெல்லாம் நார்மலான வளர்ப்பு முறைகள் தாங்க. அதில் என்ன விதமான தொல்லைகள் வரும் அப்படின்னா, அழுகல். நமக்கு பொதுவான அழுகல் வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பை, அந்த அதிகமான ஈரம் இருக்கக்கூடிய நேரத்தில் அழுகல் வராமல் இருக்கணுங்கிறதுக்கான பொருள்கள், முக்கியமாக ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ்,
ட்ரைகோடர்மா விரிடியும் பாசிலோமைசிஸும் இது மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னாலே வேர் அதிகம் பாதிக்கப்பட, பொதுவாகவே அந்த பயிருக்கு எந்த விதமான நோயும் வராது. ஏன்னா நோய்க்காக கொடுக்குற பயிர் தான் வசம்பு அப்படின்னு இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேப்ப மரத்திலேயே நோய்கள் வருது, வேப்ப மரத்தையே பூச்சி தாக்கம் வருது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேப்ப மரத்தோட தன்மையே மாறி இருக்குது. அப்படிங்கிறப்ப வசம்போட கிழங்கு தன்மையும் மாறி இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு தொல்லை வருது. அப்படிங்கிறப்ப அதை சரி பண்ணிக்கிற மாதிரி கீழே ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ் ரெண்டும் இந்த மழைக்காலத்தில் கொடுத்துக்கணுங்க. மாதம் ஒரு முறை கொடுத்துக்கணுங்க. கொடுத்துக்கிட்டோம்னாலே இந்த கிழங்கு எந்த விதத்துலையும் வேரோ கிழங்கோ பாதிக்காமல் வந்துடும். அந்த கிழங்கு தான், அந்த வேர் தான் நமக்கு விவசாயங்கிறப்ப அது நல்லா வர்றதுக்காக கடலை புண்ணாக்கு கரைசல் மாதம் கொடுத்துக்கிட்டோம்னா சூப்பருங்க. அதோட பாஸ்போ பாக்டீரியா கொடுத்துக்கிட்டா நல்லதுங்க. அதோட பொட்டாஷ் பாக்டீரியா கலந்துக்கிட்டா நல்லதுங்க. முக்கியமாக அந்த வேம்னு ஒரு பொருள் இருக்குது. அறுவடை செய்ய போகிற நாட்களுக்கு முன்னாடி ஒரு கடைசி 3 மாதங்கள் வேமுங்கிற பொருளை கொடுத்துக்கிட்டோம்னா அந்த வசம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரத்தன்மையோட மூக்கில் வச்சு, அந்த விவசாய வியாபாரிகள் பார்த்திங்கன்னா இங்கே வச்சு பார்த்து தான் வாங்குவாங்க. அப்போ வைக்கிறப்ப அவங்களுக்கு முழுமையான காரம் கிடைக்கிற மாதிரியும் உடச்சா காரம் தெரிகிற மாதிரி அமைப்பில் இருக்கணும்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கணும். சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கணும்னா அது கிடைக்கக்கூடிய பொருள் வந்து வேம் கொடுத்துக்கிட்டோம்னா ஏக்கருக்கு 2 கிலோ தண்ணியில் கலந்து ஊற்றிக்கிறோம். 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றிக்கிறோம். கடைசி 3 மாதங்கள் இதை மட்டும் செஞ்சுக்கிட்டா பயிர் சிறப்பாக வந்துடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வசம்பு விவசாயம் மற்றவங்க எடுத்து பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப கவனமாக செய்யணுங்க. ஈரமும் இருக்கணும். அந்த ஈரம் வந்து வறண்டு போயிடக்கூடாது, வறண்டு போயிடாமல் இருக்கணும். அந்த கிழங்கு வந்து வறண்டு போச்சுன்னா நமக்கு விளைச்சல் தராதுங்க. ஒரு ஈரம் இருக்கணும், ஈரத்திலேயே நல்ல கொழுன்னு வளர வேண்டிய ஒரு பயிருங்க. அதே நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களும் கொண்டுட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். ரொம்ப காயிற மாதிரி இடத்துல அதை போட முடியாதுங்க. இந்த மாதிரி எங்கெங்கே ஏரி இருக்கோ அல்லது குளம் இருக்கோ அந்த குளத்துக்கு அடுத்த நிலம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையோட ஈரமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போட வேண்டிய முக்கியமான பயிர். பார்த்துக்கலாமா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் ஒரு நல்ல மாணவனாக இருக்க வேண்டும் என்ற நற்பண்புகள் என்னென்ன? அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு எந்த மாணவர் அதிகமாக நினைவில் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கலாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு படிப்பு மட்டுமே இருந்த மாணவனை அந்த ஆண்டு படிக்க முடிச்சு போனதுக்கப்புறம் மைண்ட்ல இருக்க மாட்டான். ஆனா அதே இதுல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்த மாணவன், ஒரு கல்ச்சுரல்ஸ்ல இருந்த மாணவன்லாம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் போய் கேட்டா, நீ அந்த டான்ஸ் இன்னும் வரைக்கும் சமடா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்ல நீ இப்படி ஒரு பண்ண விஷயம் அது வரைக்கும் மறக்கவே முடியலடா. அப்போ படிப்பு முக்கியம் தான். படிப்பை கோடக்கூடிய அந்த கோ கரிக்குலர்ஸ், அதான் இணைந்த கோ கரிக்குலர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளை ஈடுபடுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மாணவனுடைய பண்பு. ஒரு படிப்பே நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அட் தி சேம் டைம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அது இருந்துச்சுன்னா, அந்த பண்பு இருந்துச்சுன்னா நான் ஒரு நல்ல மாணவனாக இருக்கலாம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சாதாரண ஒரு விதை, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு பம்கின் சீடு, பூசணி விதை. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, எவ்வளோ நோய்க்கு இது உணவாக சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க, இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. அதனால இது பிபி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாபக மறதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ரொம்ப ப்ளஸ். சிலர் எப்போ பாரு பரபரப்பாக, டென்ஷனாக, கோபமாக, ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவாங்க. அவங்களுக்கும் இந்த பம்கின் சீட்டு மிக மிக சிறந்தது. இப்போ டிப்ரெஷன், மன அழுத்தம், அதில் இப்போ எல்லாருக்குமே ஏறக்குறைய டிப்ரெஷன் தான். நம்ம எல்லாருக்கும் இருக்குது டிப்ரெஷன். என்ன பர்சன்டேஜ் வித்தியாசம்? ஆக மொத்தம் எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்குது. அப்போது இது எல்லாருமே சாப்பிடலாமா
அப்படின்னு உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. எல்லாரும் சாப்பிடலாம். டெய்லி 2 ஸ்பூன் பம்கின் சீடு தாராளமாக சாப்பிடலாம். அப்போது டிப்ரெஷன் வராமல் பார்த்துக்கோக்க. இன்றைக்கி குழந்தைகளாம் டென்ஷன், டிப்ரெஷன் அனைத்து வயதினரும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன். அப்போது இது எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும். 1 year, அதாவது 1 வயசு குழந்தையிலிருந்து எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ அதனால தான் நிறைய இடத்துல இந்த சீட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஸ்வீட்டு தயாரித்து கொடுக்குறாங்க. வீட்லேயே கடைகள்லேயும் கிடைக்குது. அப்போ இதோட அருமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். இதில் விட்டமின் இ இருக்குது. இப்போ இன்றைக்கி பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். அவங்களும் இந்த ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடலாம். பர்டிகுலராக மார்பக புற்றுநோய் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பூசணி விதை பம்கின் சீடை டெய்லி சாப்பிடலாம். அதே போல் ஆண்களுக்கு பிபிஹெச், அதாவது அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் இருக்கும், சொட்டு மூத்திரம் போகும். அதாவது பகலில் யூரின் நார்மலாக போவாங்க. நைட்டில் படுக்கும்போது ஆண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் போல் இருக்கும், போவாங்க. கொஞ்சம் தான் போகும், ஸ்லோவாக போகும், சொட்டு சொட்டாக போகும், முழுமையாக வெளியேறாது. அவங்க திருப்பி வந்து படுப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் திருப்பி யூரின் பாஸ் பண்ண போல் உணர்வு ஏற்படும். இதனால் தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும், யூரினும் சரியாக அவங்களால பாஸ் பண்ண முடியாது. இந்த உபாதைக்கும் இந்த பம்கின் சீடு ரொம்ப நல்லது. இதில் ஜிங்க் இருக்குது. எவ்வளோ விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைந்த ஒரு பொருள் இது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆண் பெண் இரு பலருக்கும் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவே மருந்தாக வேலை செய்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா இதனால் ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பெண்கள் கர்ப்பம் தரிக்கவும் பயன்படுது. கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னன்சி லேடியும் இதை வந்து, அதாவது கருவுற்ற தருணத்துலேயும் இதை சாப்பிடலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா, அப்போது இப்போ பார்த்தோன்னா திடீர்னு நடக்க முடியாமல் தளர்ச்சி, ஞாபகம் மறதி, அது நரம்பு மண்டலத்தில் எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ அதை பொறுத்து நமக்கு பிரச்சனை வரும். தடுமாற்றம் நடையில், அப்புறம் கால் மரத்து போக்குதல், அப்புறம் கை கால் நடுக்கம், இந்த மாதிரி உபாதைகள். அப்போது நர்வஸ் சிஸ்டம் டோட்டலாக நல்லா இருக்க அவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் குறையவும் இதை எடுத்துக்கலாம். முக்கியமாக போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி எலும்புகள்லாம் தேய்ந்து ஆஸ்டியோபொரோசிஸ், எலும்பு நொறுங்கும் தன்மை, வீக்னஸ் வருது இல்லையா, அவங்களுக்கும் அது ஆண் பெண் இருவருக்குமே இருக்குது. அப்போது அவங்களும் போன் ஸ்ட்ரென்த்துக்காக ஜென்ரலாக எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இந்த மெனோபாஸ் டைமில் பெண்கள் 40 வயது 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க முடி கொட்டுதுன்னு. அவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஜிங்க் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அது இல்லாமல் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். அதனால் வந்து எக்ஸலண்ட் ஃபுட்டு வந்து நமக்கு இந்த பம்கின் சீடு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கிடைக்காத பொருள் கிடையாது, எப்பவுமே கிடைக்கும். இதை நீங்கள் அறிந்து தெரிந்து தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்துகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்வில் நாம் எப்போதுமே ஒரு மாணவர் தான், ஆனால் நல்ல மாணவராக இருப்பதற்கு சில பண்புகள் வேண்டும். அந்த பண்புகள் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இது இருக்கணும். ஆனால் ஒரு நல்ல மாணவன்கிட்டையும் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்நிலையான ஒரு எண்ணம். எப்போவுமே அந்த ஒரு பாசிட்டிவான அந்த தாட் இருக்கும் போது அந்த ஒரு மாணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய நிலையை அறிந்து செயல்படுவான். அதுதான் உண்மை இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த நிலை என்ன அப்படின்னா, நேர்நிலையான அந்த எண்ணம் தான். அது எப்பவும் இருந்துச்சுனாலே போதும், சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நற்செயல்களாகவும் நற்காரியங்களாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த நேர்நிலை எண்ணம் ரொம்ப ரொம்ப
முக்கியம் எல்லா நிலைகளிலும். அது வந்து மாணவன் அப்படிங்கிற ஒரு பருவத்தில் நம்ம ஒரு நிலையில் நம்ம இருக்கின்ற பொழுது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய நிகழ்வுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் வைப்ஸ், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக என்ன பண்ணும் இருக்கும். ஸ்போர்ட் மீட்லாம் போயிருக்க போது ஏதாவது ஸ்போர்ட் மீட்ல நம்ம வந்து தோத்துருப்போம். அப்போ ஸ்போர்ட் மாஸ்டர் ஹெச்எம்மும் பிடி சார்லாம் வந்து சொல்லுவாங்க, ஏன்டா அவன் வந்து செய்ய முடியுது, அப்போ உன்னால ஏன் செய்ய முடியாது, நீ ஏன் பயப்படுற, அவன் எதிர்த்தாப்புல நிற்கிறவங்க 2 கால் 2 கையா இருக்குது, 2 தலையா இருக்குது, நீ அவனுக்கு பார்த்து பயப்படுறதுக்கு அப்படின்லாம் என்ன பண்ணுவாரு கேட்பாரு. அப்புறம் தான் நமக்கு திங்க் பண்ணுறோம், ஆமா அவனும் நம்மள மாதிரி தான் விளையாடுந்திருக்கான், அப்ப நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அதே பயம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஆனா யார் அந்த பயத்தை வெளிக்கொணராமல் அந்த பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை கற்றறிந்த பிறகு உள்ளுக்குள்ள 1000, அதாவது சொல்லுவாங்க பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் எவ்வளவு நடுங்கினாலும் பரவாயில்ல, அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தருணத்திலும் நம்ம வந்து நேர்நிலையான எண்ணத்தோடு இருக்கும்போது எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும் நிச்சயமாக. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கடவுள் கொடுத்திருக்கிறது. நாம் அனைவருமே இன்னும் கற்றுக்கொண்டிருக்கும் வரை, நாம் எல்லோருமே சாகும் வரைக்கும் எல்லாருமே என்னதுதான் மாணவர்கள் தான். அதான் சொல்லுங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த மனநிலை, இந்த பண்புகளை நாம் உள்வாங்கி கொண்டு, இந்த பண்புகளில் நான் இருக்கணும் அப்படிங்கிற லெவல்ல நம்ம லைஃபை கொண்டு போனோம்னா நிச்சயமாக வாழ்வில் பெரிய பெரிய வெற்றிகளை நம்மால் பெற முடியும். ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். டேவிட் குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி லீலா ஹெலன், யாஷ்ராஜ், பிருத்திவிராஜ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஊட்டியை சேர்ந்த லிவ்யா இன்று தனது 7ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா சௌமியா, அப்பா டேனியல், தாத்தாக்கள் ஸ்டான்லி, ராஜேந்திரன், பாட்டிகள் ஜெரோமினா, மேரி, பெரியம்மா அருட்சகோதரி சோஃபியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அவிலா இமாகுலேட் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சகாயராஜ், அம்மா எஸ்தர், சகோதரர்கள் டார்வின் போஸ்கோ, ஜெஸ்வின் போஸ்கோ, பாட்டி புஷ்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோதி பிரகாஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் பிரகாஷ், மகன் கிரண், மகள்கள் பூஜா, திவ்யா, மருமகன்கள் துருப், ராபின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். குழித்துறை இருதயபுரத்தை சேர்ந்த அவிலா மிஸ்டி வில்ஜியா இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 6:25. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, கற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்வோம், கற்றறிந்து மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.